மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சார் அப்படின்னு சொன்னாலே உருன்னு முறைப்பீங்க. அப்ப நான் எப்படி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம்னு சொல்றதாமா? கொழுப்பு உனக்கு கொழுப்பு மட்டும்தான் இருக்கு. சரி, நான் தான் கோவமா இருந்தேன். என்கிட்ட பேசலால நான் கோவப்படுறேன். அம்மா கிட்ட சொல்லலாம்ல. உங்ககிட்ட அம்மா தானே நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஐயோ மாமாங்க, நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் பாரதி இந்த வீட்டோட செல்ல பிள்ளைன்னு. அதுலயும் என் அருமை புருஷனுக்கு பாரதினா அவ உயிரேன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படிங்க அவதான் என்ன ஸ்டோர் ரூம்ல போய் படுக்க சொன்னான்னு உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல முடியும்? சரி விடுங்க, அவளுக்கு என் மேல ஒரு கோவம், உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு கூட தான் கோவம் இருந்த போது என்ன வீட்டை விட்டு வெளியில போடி சொன்னீங்க. ஏய், என்னடி குல்ஃபி, வீட்டை விட்டுலாம் வெளியில போக சொல்லல, ரூமை விட்டு தான் வெளியில போக சொல்ல. ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப பெரிய வித்தியாசம் தாங்க மாமாங்க. நீங்க ரூமை விட்டு வெளியில போன சொன்னீங்க, அவ இந்த ரூம்ல போய் பாடுன்னு சொன்னா. ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே, விடுங்க. அது சரிடி, ஆனாலும் உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தாண்டி. ஐயோ மாமாங்க, இந்த காலத்துல வாய் உள்ள பிள்ளைதான் பாலைக்கும்னுவாங்க. அதனால நானும் கொஞ்சோண்டு வாய் வச்சிருக்கேன். இது கொஞ்சோண்டு வாய். சரி சரி இருங்க இருங்க, நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், மறந்துட போறேன். ஆமா, அன்னைக்கு காலையில என்ன ரொம்ப பதட்டமா தேடிட்டு இருந்தீங்க? அத்தை பதட்டமா தேடுறாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். ஐயோ நம்ம மருமகளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆனா நீங்களும் பதட்டமா இருந்த மாதிரி இருந்தது, என்னங்க மாமாங்க? நீ கேட்ட கேள்வி சரிதான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அன்னைக்கு காலையில நீ காலையில சொன்னதும் எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது. உண்மையாவா சொல்றீங்க? நான் காணனதும் உங்களுக்கும் பதட்டமா இருந்ததா? ஆமா, தெரியல எதனால அந்த பதட்டம்னு எனக்கும் தெரியல. நம்ம ரூமை விட்டு தானே வெளியில போக சொன்னோம். இவன் ஒருவேளை வீட்டை விட்டு வெளியில போயிட்டாலும், அதுலயும் இந்த ராத்திரி நேரத்துல வெளியில போயிட்டாலும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கரண்ட் போயிடுச்சுல்ல, அப்போ நீ இருக்கல ரொம்ப பயந்தல்ல. அச்சோ, இவளுக்கு இருட்ட பயமாச்சே, இவ இப்ப எங்க போயிருப்பா, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். அன்னைக்கு என்னால இது யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல. ஆனா நீ காணனதும் நான் எவ்வளவு பதறி போனேன்னு என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்டோர் ரூம்ல இருந்து நீ வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. அதுக்கப்புறம் நீ ஸ்டோர் ரூம்ல இருந்ததுன்னு தெரிஞ்சதும் இன்னும் கஷ்டமாயிடுச்சு. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இது லட்டுவோட வேலையா தான் இருக்கும்னு. ஆனா லட்டுனா எனக்கு உயிராச்சா, அதனாலதான் லட்டு எதுவும் கேட்கல. சாரிடி பொண்டாட்டி. ஐயோ மாமாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே, அதை விடுங்க. என்ன காணோன்னு உங்களுக்கு பதட்டமா இருந்தது சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். என்ன காணோன்னு என்ன பிடிக்காத சமயத்திலையும் தேடி இருக்கீங்க பாத்தீங்களா, தேங்க்ஸ்ங்க. ஏய், என்ன 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டிட்டேன்ல, அப்போ நீ ஒரு வகையில எனக்கு பொண்டாட்டி தானே. சரி, ஏதோ சொல்லுவாங்கல்ல, தான் ஆடலனாலும் தான் சாதா ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. என்ன சொன்னீங்க? ஒரு வகையில பொண்டாட்டியா? யோ, ஒரு வகையில இல்லையா, எல்லா வகையிலும் நான் உன் பொண்டாட்டி தான்யா. பொண்டாட்டி? ஆமாண்டி, எல்லா வகையிலும் நீ என் பொண்டாட்டி தான். இப்ப இல்ல, எப்பவுமே என் பொண்டாட்டி தான். இந்த ஜென்மம் மட்டும் இல்லடி, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நிலா மட்டும்தான் அர்ஜுனோட பொண்டாட்டியா இருப்பா. போதுமா? அப்படி சொல்லுங்க மாமாங்க. ஆமா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எனக்கு புருஷனா வரணும், நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும். இந்த ஜென்மத்துல எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏ நிலா, உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி. உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை திட்டுறேன், உன்னை வெறுத்து ஒதுக்குறேன், உன்னை தள்ளி வைக்கிறேன், எல்லாமே தெரிஞ்சும் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு என் கூட இருந்த பாரு. இது ஒன்னே சொல்லுதுடி, நீதான் என் பொண்டாட்டின்னு. லவ் யூ டி நிலா. மாமாங்க, எனக்கு மட்டும் என்னவா,
நானும் ரொம்ப கொடுத்து வச்சவதான். இப்படி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்க சத்தியமா நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணமே வேணான்னு வந்தவனெல்லாம் ஓட விட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க புருஷனா வரணும்னு இருந்திருக்கு போல. அதனாலதான் வந்த அத்தனை பேரையும் ஓட விட்டுருக்கேன் போல இருக்கு. நீ என்ன சொன்னாலும் சரிடி, எனக்கு நீ பொண்டாட்டியா வர நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏற்கனவே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை தள்ளி வச்சுட்டேன். ஆனா இப்பவும் ஒரு சில காரணத்துக்காக உன்னை இன்னமும் காக்க வைக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மாமாங்க என்னங்க அப்புறம் நான் புருஷனுக்காக எது வேணாலும் செய்யணும்ல. அப்பதானே அடுத்த டைம் நீங்க பொண்டாட்டிக்காக எது வேணாலும் செய்வீங்க. ஏய், என்னடி சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணிட்டு இருக்கான் உன்ன? இப்படி சீரியஸ் டைமா போனா எப்படி போர் அடிச்சிடும். இந்த மாதிரி சீரியஸ் எல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் வேற மாதிரியும் பேசணும்ல. வேற மாதிரியா? வேற மாதிரினா எப்படி? அதுவா அது எப்படின்னா இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்களே காட்டிடுவீங்க பாருங்க. சார் சார் அடி பொண்டாட்டி. புரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி இருக்கணும்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அடியும் குல்ஃபி. ஓய் குல்ஃபி, இப்போதைக்கு இது மட்டும்தான் கொடுக்க முடியும், இல்ல வேற எதுவும்? ஆமாங்க, இப்போதைக்கு இது மட்டும் போதும். நடக்க வேண்டியதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள எல்லாம் நடக்கட்டும். பொண்ணுக்குள்ளது செருக்கு, அடி ஆணுக்குள்ளது முறுக்கு. விடிய விடிய நடந்த கதைய விளக்கு போகுது விளக்கு. இவ உலகம் பட்டு வேட்டி சட்ட மேல சிட்டு போரச, தூத்துக்குடி முத்த போல பையன் சிரிக்க. கண்ணும் கண்ணும் கட 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 கலவர நட கட 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 மாசம் பொருட்கள் இது இரவா பகலா தெரிந்து கொள்வேனுடனே தொடவா. Love you so much, மாமாங்க. ஏய் நிலா, இனி நமக்குள்ள எந்த பிரிவும் வரக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் இதே போல சந்தோஷமா எப்பவும் சேர்ந்தே இருக்கணும்டி. லவ் யூ டி நிலா. மாமாங்க அது எப்படி வரும்? வராது. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே எதுக்கு நமக்குள்ள பிரிவு வரப்போகுது? இனிமே எந்த பிரிவும் வராது. எப்போ நான் என் மாமாங்க கிட்ட இப்படியே தான் இருப்பேன். உங்க நெஞ்சு மேல சாஞ்சிக்கிட்டு தூங்கவா? ஏய், என்னடி கேள்வி இது? என் பொண்டாட்டிக்காக தாண்டி நானு. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை கண்ணே கண்ணே. என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சா, ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா. தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாறு ஆறிரோ நாம் பாடுவேன். இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். உனக்கு நான் வாழணும், உசுரா தாங்கணும். கண்ணுக்கு கண்ணா மோனேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். சரி சரி, அண்ணன் வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம சீக்கிரமா இதை பார்த்துட்டு கீழே இறங்குவோம், இல்லைன்னா அண்ணன் மறுபடியும் மேலே வருவாங்க. பார்த்த வரைக்கும் போதும் தான் நினைக்கிறேன். மீதி நாளைக்கு பார்ப்போமா? ஆமா, நம்மளும் கீழே போவோம். போவி கீழே போறியா?
இப்பதாண்டி கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்திருக்கேன். உனக்காக பைப்பெல்லாம் பிடிச்சி தொங்கி ஏற முடியாம ஏறி வந்திருக்கேன். கீழே இறங்க போறியா? ஒண்ணு இதுக்கு மேல விடக்கூடாது ரதியா. ம் ஆரம்பி. ம் என்ன ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. தலையை கவுந்துக்கிட்டே கேளுடி, அப்பதான் உனக்கு தெரியும். ஒடி. என்ன சத்தம்? யாரு? ஹாய் பேபி. என்னடி மாமா உன்னை பார்க்க எவ்வளவுலாம் கஷ்டப்படுற பாத்துக்க. மாமா மாமாவே தான். சரி சரி இரு, மாமா பக்கத்துல வரேன். இந்த செவரு ஏண்டி இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? முடியலடி முடியலடி. ஏண்டி செவரை கொஞ்சம் சின்னதா கட்ட மாட்டீங்களா? என்னமோ வீட்டுக்குள்ள போதையில வச்சுக்கிற மாதிரி தான் ஹைட்டா கட்டி வச்சிருக்கீங்க. ஒரு மனுஷனால ஏறி குதிச்சு வர முடியுது? மாமா அட என்னடி மாமா தான். சும்மா சும்மா அப்படி கூப்பிடாதடி. மாமாக்கு மூடு மாறுதுல. ஐயோ மாமா நீ எதுக்கு மாமா இங்க வந்த? அண்ணன் மட்டும் உன்னை பார்த்துச்சு அவ்வளவுதான். சொன்ன கேளு மாமா, போ மாமா. ஏய் என்னடி போறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு பைப்பை பிடிச்சி ஏறி செவரு மேல எகிரி குதிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்? அசால்ட்டா போகணும்னு சொல்றேன். அதெல்லாம் போறதுக்காக வரல, உன்கிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஐயோ மாமா விளையாடாத மாமா, அண்ணன் கொஞ்ச நேரத்துல மேல வந்துரும். நீ சொன்ன கேளு மாமா, நீ போயே. நம்ம எது வந்தாலும் கிளாஸ்க்கு பக்கத்துல பார்த்து பேசலாம். இப்ப போ மாமா. டேய் தீரா, இவன் இப்படிதான் புலம்பிட்டு இருப்பான். இவ்வளவு புலம்ப விட்டோம் சரியா வராது. நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஏய் போதுண்டி, வாய மூடு. இன்னமும் திறந்துட்டே இருக்கா. கொசுன்னு ஏதாவது போக போகுது. ஐயோ மாமா இது விளையாடுற நேரமா இது? மாமா ப்ளீஸ் மாமா, நீ கிளம்பு மாமா. உன்னை போன்னு சொன்னா இங்க படிய உக்காந்துட்டேன். போ மாமா, அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல வந்துருவாங்க. ஏய் நீயும் விஜய் மாமாவும் பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா என்ன உங்க அண்ணனுக்கு அண்ணி ரெடி பண்ணிட்ட போல இருக்கேன். அதான் மாமா அக்கா கூட பேசுறதுக்கு போயிருக்காங்கல்ல. அவங்க 2 பேரும் பேசுறாங்கன்னா வரதுக்கு எப்படி லேட் ஆகும். மாமா அக்காவும் பேசிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் என் ஆள் கூட டூயிட்டே பாடிட்டு வந்துருவேன். மாமா இப்ப நீ திட்டு வாங்க போற பாத்துக்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட பேசாமலே இருந்தேன். மறுபடியும் உன் சேட்டை காமிக்கிற பத்தியா? மாமா ப்ளீஸ் மாமா, போ மாமா, எனக்கு பயமா இருக்கு. ஹே கனி என்னடி எதுக்கு இப்ப பயப்படுறேன்? இங்க பாரு, விஜய் மாமா கண்ணில் நான் படவே மாட்டேன் போதுமா? மாமா வராருன்னா நான் கண்டிப்பா இங்க இருந்து போயிடுறேன். ஆனா இப்போதைக்கு மாமா வர மாட்டாரு. ப்ளீஸ் டி, உன்னை பார்க்க தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். வந்தவனை போன்னு சொல்றேன். உனக்கு கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸ் புரியலையாடி? இல்ல மாமா, உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்காம இருப்பேனா? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்ற. நீ என்னையும் அண்ணன் ஒன்னா பார்த்துச்சுன்னா, அதுவும் இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்ததுன்னா அண்ணன் கண்டிப்பா தப்பா நினைக்கும் மாமா. அது மட்டும் இல்ல, நம்ம கல்யாணமும் நடக்காது மாமா. அண்ணன் உன்னை தப்பாவே நினைச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ என்னடானா அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிற. ஏ கனி, நீ என்ன போன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். எனக்கும் தெரியும் நீ என்ன மனசார போன்னு சொல்லலன்னு. அதான் சொல்றேன்ல, விஜய் மாமா கண்ணில் கண்டிப்பா நான் படவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, விஜய் மாமா என்ன எப்பவும் தப்பா நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். எனக்கு தெரியும்டி. நேத்து உன்னை பார்க்கல, முந்தா நேத்தும் பார்த்து பேசாம போயாச்சு. இப்படி இருந்தா எனக்கும் ஞாபகம் வராதா என்ன? நீயே சொல்லு. போனும் பேச மாட்டேங்கிற. போன் பேசினா மாமா ஏதாவது பார்த்துட்டு வரும், வேண்டாம் தப்பாயிடும்னு சொல்லிட்டு போனும் பேச மாட்டேங்கிற. இப்படி எல்லா வகையிலையும் அவாய்ட் பண்ணா என் ஆசைகளை நான் எங்கடி கொண்டு போய் கொட்டுறது சொல்லு. சாரி மாமா, எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண, எனக்கு பயம் அதிகமா இருக்கு மாமா. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். எனக்கும் ஆசைதான் மாமா உன்கிட்ட ஃபோன்ல பேசணும். அதுவும் மணிக்கணக்கா உன்கிட்ட ஃபோன்ல பேசணும்னு ஆசை. உன்னை பார்த்தாலே எனக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசே வராது தெரியுமா? நீ என் கூடவே இருக்க மாட்டியா? நானும் உன் கூடவே இருந்துட மாட்டோமா? அப்படியெல்லாம் யோசிப்பேன். ஆனா அண்ணா எனக்காக படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆசையெல்லாம் நான் கட்டுப்படுத்திக்கணும்னு எனக்கும் தோணும்ல மாமா. அதுக்காக தான் இதெல்லாம் எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை மாமா. ஏ கனி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. நீ இப்ப சொன்ன பத்தியா என் கூட மணிக்கணக்கில் பேசணும்னு? அந்த மாதிரி எனக்கும் உன் கூட மணிக்கணக்கில் பேசணும்னு ஆசை. இப்ப இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வயசானதுக்கு அப்புறமும். ஏன்னா இப்ப ஏதோ வயசு குளர்ல இப்படி பேசணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும்டி. எனக்கு உன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கணும், உன்னை ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், உன்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விட முக்கியமா உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. சாரி மாமா, உனக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும்
நான் தான் அடக்கி வச்சிட்டு இருக்கேன்ல, அதுவும் என்னோட சுயநலத்துக்காக. ஏய் யாடி சொன்னா இது உன்னோட செய்யணும்ல? விஜய் உனக்கு அண்ணனா? அவர் எனக்கு மாமாடி. அவர் கஷ்டப்படுறது எனக்கு தெரியாது? அவர் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துவேன்னா என்ன? அப்படிலாம் இல்லம்மா. விஜய் மாமாவோட கஷ்டம் எனக்கும் புரியுது. ஆனா என் மனசுல இருக்க ஆசை உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு தோணுதுடி. அதனால கஷ்டமே பட்டாலும் பரவாயில்லன்னு இப்படி வந்தேன். சாரிடி, தப்பா நினைக்காத. ஐயோ மாமா, நான் எப்படி மாமா உன்னை தப்பா நினைப்பேன்? அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் தான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு தோணுது. சாரி மாமா. ஆமா ஆமா, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. வேற என்ன ஒண்ணு பண்ணலாமா? என்ன நீ கஷ்டப்படுத்துறதுக்காக உனக்கு வேணா நான் ஏதாவது பனிஷ்மெண்ட் தரட்டுமா? பனிஷ்மெண்டா? என்ன மாமா பனிஷ்மெண்ட்? ஆமா, இது ஒரு வகையில பனிஷ்மெண்ட் தான். அது ஒண்ணும் இல்ல, இவ்வளவு தூரம் பைப்பெல்லாம் பிடிச்சி ஏறி செவரிகிரி குதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னா பாரு, கையெல்லாம் அடிபட்டு தேய்ச்சிக்கிட்டு ஒரு சில பல காயத்தோட வந்திருக்கேன். எல்லாம் வெளிக்காயம் தான். ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒரு வலி இருக்கு. அந்த வலி போற மாதிரி ஒரே ஒரு மருந்து கூட, அது கொடுத்தா போதும். வெளிக்காயம் உள்காயம்னு எல்லாமே ஆறிடும் பாத்துக்க. மருந்தா? ஐயோ மாமா, எங்க வீட்டுல ஸ்டாக் இருக்காதே. தலைவலி மாத்திரையும் ஜுர மாத்திரை மட்டும் தான் இருக்கும். அதை உனக்கு போட்டா வலி போகுமா சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன் மாமா. ஆமா ஆமா, எதுக்கு தலைவலி மாத்திரை எடுத்து வர? உங்க அம்மாக்கு போடுறதுக்கு தூக்க மாத்திரை வச்சிருப்ப, ஒரு 4-5 பொறிக்கிட்டு வந்து வாயில போடு. அப்படியே போட்டுக்கிட்டு மொத்தமா போறேன். ஐயோ மாமா, தூக்க மாத்திரை 4-5 சாப்பிடக்கூடாது. ஒன்னுலயும் பாதி தான் சாப்பிடணும். உனக்கு வேணா நான் பாதி எடுத்துட்டு வரட்டுமா? வேணாண்டி, ரொம்ப வெறுப்பேற்ற பாத்துக்கா. ஏய், நான் கேட்ட மருந்து தூக்க மாத்திரை இல்ல, அது மட்டும் கொடு, நான் கிளம்புறேன். மாமா என்ன விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு, நான் கீழே போறேன். ஏய், நீ கொடுக்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். அதுவே நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ இப்போவே மேல இருந்து கீழே குதிச்சிடுறேன். ஐயோ மாமா, அப்படின்னு சொல்லாத. நீ மேல இருந்து கீழே எல்லாம் குதிக்க வேணாம். எப்படி வந்தியோ அப்படியே போ. அதை தாண்டி நானும் சொல்றேன், எப்படி வந்தேன்னா அப்படியே போகணும்னா எனக்கு இப்போ வேணும், கொடு, நான் கிளம்புறேன். மாமா நீ விளையாடுறேன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்துடும் மாமா, வேணாம் மாமா, சொன்ன கேளு. ஏண்டி இவ்வளவு நேரம் வேணாம் வேணாம்னு சொல்ற நேரத்துக்கு 5-6 கொடுத்துருக்கலாம்டி. ஏய், ஒன்னு தாடி கேட்கறேன், ஒன்னு மட்டும் கொடு, நான் உடனே கிளம்பிடுறேன். மாமா இந்த இதுதான் இவகிட்ட கெஞ்சிட்டு இருந்தோம், கிடைக்காது. மயிலனா இறகு போடாது, நம்ம தான் புடுங்கணும். அப்படிங்கிற வேண்டியது தான். அடி மாமா வாய மூடுடி. பள்ளிப்பாடம் சொல்லி பழகும் அரசு முத்தாதது இன்னும் இதுதான் இழப்பு. முத்தாமலே வஞ்சி கொடிய உறப்பு. எத்தனை நாள் இப்படி நயங்குறது? என்னை நான் பெண்ணாக இப்பொழுதுமே உணர்கிறேன். உன்னாலே பெண்ணானே இப்படி தெரியல. விலகிருந்திடக்கூடும். ஏய், கத்துனா கீழே கேட்கும், பாத்துக்கோ. சத்தம் இல்லாம இரு, இன்னும் 2 கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். எப்படி மாமா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாலும் சும்மா நச்சுன்னு கொடுத்துட்டல, நல்லா இருக்குல்ல? உனக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்லா இருக்கும். டெய்லி எப்படி வர மாமா கொண்டு கொடுத்து அனுப்பிடு. மாமா உன்ன லவ்யூடி. ஓ மாமா, இப்படி எல்லாம் பண்ணாத, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. என் கனிமா வைக்கப்பட்டாலும் தனியும் அழகுதான். லவ்யூடி கனி. அதில் ஒரு பரமபதம் கண்ணிரண்டில் தாயம் விழும். ஏணி மேலே ஏறும்போது காதல் பாம்பு தீண்டினாள், விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே. பெண்ணிடத்தில் உள்ளதெல்லாம் பெண்ணுக்கு தெரியாது. போராடும் கைகள் தீண்டும் மட்டும் அவசியம் புரியாது. ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கான பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் கிருத்திகா ஸ்ரீக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிருத்திகா ஸ்ரீ. How wish you many more happy returns of the day, கிருத்திகா ஸ்ரீ. கிருத்திகா ஸ்ரீ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் பாண்டியன் காலேஸ்வரி டியர். ஹாய் லக்ஷ்மி டியர். அப்புறம் பாலாஜிங்கிற ஐடியில இருந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க டியர். ஆனா உங்க நேம் என்னன்னு சொல்லல. ஓகே, நான் பாலாஜின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணிடுறேன்.
ஹாய் பாலாஜி டியர். ஓகே டியர்ஸ், இன்றைக்கும் வீடியோட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காது. ம், நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே நான் லென்த்தாகவும் கரெக்டாக கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? சாரி டியர்ஸ், பாய். ஆமாம் டியர், சாரி என்னால் வீடியோ லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்க முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே நான் எல்லாமே கரெக்டாக கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. பை டியர்ஸ்.